விஜயோடைய இம்பாக்டை வந்து குறைக்கணும், விஜயோடைய இம்பாக்டை மினிமைஸ் பண்ணணும் அப்படின்றது அந்த நோக்கமாக இருக்கிறது இந்த இரு கட்சிகளுக்கும். விஜய் பக்கம் எந்த கூட்டணியும் போயிடக்கூடாது, எந்த கட்சியும் போயிடக்கூடாது அப்படின்னு, அது ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி, 1% வாக்கு இருக்கிற கட்சியாக இருந்தாலும் சரி, 10% வாக்கு இருக்கிற கட்சியாக இருந்தாலும் சரி, பிடிச்சி உள்ள போடுங்க அப்படின்ற வியூகத்தை இரண்டு கட்சிகளும் ஏன் செய்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கணும். விஜய்க்கு வந்து அடையாளப்படுத்தவே தெரியல, வேட்பாளர்கள் தான் கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை அடையாளப்படுத்தவே தெரியல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து சார் முன்னாடி வைக்கிறார். அப்புறம் தானே வந்து வேட்பாளர் ஆளே இல்லைன்றதை வந்து குறிப்பிட்டு பேசுறாங்க. இந்த கூட்டணி பலத்தை பத்தி உங்களுடைய பார்வையை சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாம விஜயனுடைய இப்போ இருக்கக்கூடிய நிலைமையும் சொல்லுங்க. இந்த தேர்தல் அப்படின்றது வந்து முற்றிலும் ஒரு மாறுபட்ட தேர்தலாக இருக்கிறது. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்த அந்த பைபோலார் கான்டெஸ்ட் இருக்கு இல்லையா, ஏடிஎம்கே டிஎம்கே, டிஎம்கே ஏடிஎம்கே. ஏடிஎம்கேவை வீழ்த்துறதுக்கு திமுக என்ன வியூகம் பண்ணும் அப்படின்னு இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் அதை அந்த மாதிரி வியூகங்களை பார்த்துருக்கோம். அதே மாதிரி திமுகவை வீழ்த்துறதுக்கு அதிமுக என்ன பண்ணும் அப்படின்னு தெரியும். மக்களுடைய மனநிலையும் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து நிச்சயமாக உறுதியாக தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லிடக்கூடிய ஒரு நிலைமை என்பது இருக்கிறது. இப்போ வந்து இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜியஸ் பொசிஷன்ல இருக்கக்கூடிய திமுகவுக்கு 23 கட்சிகளோட ஒரு கூட்டணி அமைக்க வேண்டிய நிர்பந்தம் என்ன வந்துச்சு முதல்ல. ரெண்டாவது, பாஜகவுடன் மீண்டும் கூட்டணிக்குள் அதிமுக போக வேண்டிய கட்டாயம் ஏன் வந்தது அப்படின்றது ஒண்ணு. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே தேர்தல் பிரச்சாரத்துக்கு போய் ஒரு 190 தொகுதிகளுக்கு போய் பிரச்சாரம் பண்ண வேண்டிய கட்டாயம் எதிர்கட்சிகளுக்கு ஏன் வந்தது, எதிர்கட்சி தலைவருக்கு ஏன் வந்தது அப்படின்ற ஒரு கேள்வி. அதே போல விஜய் பக்கம் எந்த கூட்டணியும் போயிடக்கூடாது, எந்த கட்சியும் போயிடக்கூடாது அப்படின்னு, அது ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி, 1% வாக்கு இருக்கிற கட்சியாக இருந்தாலும் சரி, 10% வாக்கு இருக்கிற கட்சியாக இருந்தாலும் சரி, பிடிச்சி உள்ள போடுங்க அப்படின்ற வியூகத்தை இரண்டு கட்சிகளும் ஏன் செய்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு தேர்ட் ஃபோர்ஸ் உள்ள வந்திருக்கிறது வந்து இந்த பிரசன்ட் ஈக்குவேஷன்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு நடவடிக்கையாக மாறிவிடுமோ அப்படின்ற அந்த அச்சம் என்பது நாம் தமிழர் கட்சி சீமானை பொறுத்த வரைக்கும் அது கிடையாது. மற்ற எல்லாருக்கும் அது உருவாயிருச்சு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதனாலதான் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இன்டாக்டா இருக்கிற ஒரு கூட்டணி, நீங்க ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி திமுக கூட்டணியில இவ்வளவு பிரச்சனை வரும்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா? நாமெல்லாம் என்ன எதிர்பார்த்திருப்போம்? ஜுபேர் அவர்கள்லாம் பல மீடியாக்கள்ல பேசியிருக்காரு, பிரச்சனை இந்த பக்கம் ஒன்றும் வராதுங்க, பிரச்சனை வந்து அதிமுக பக்கம் தாங்க வரும், அடிச்சுக்கிட்டு வந்து உள்ள வந்து பெரிய சண்டை, டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா, இவங்க அவங்கன்னு எல்லாம் பேசியிருக்காரு. ஆனா அங்க ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க ஏதோ சுமூகமா முடிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. பிரச்சனை எங்க வராது அப்படின்னா திமுக கூட்டணியில் வராது, எல்லாமே அது ஒரு கொள்கை கூட்டணி அப்படின்னாங்க. இப்போ கொள்கைக்காக நின்ற தலைவர்களுக்கு, கொள்கைக்காக நின்ற கட்சிகளுக்கு திமுக கூட்டணியில என்ன மரியாதை, என்ன அங்கீகாரம் அப்படின்னு அந்த கேள்வி என்பது எழுந்திருக்கிறது இல்லையா. இவ்வளவு நாள் இந்த கூட்டணி இன்டாக்டா இருக்கு. ஜுபேர் ஒரு வார்த்தை சொன்னார், இந்த கூட்டணி வந்து ஒரு இணக்கமாகவும் நெருக்கமாகவும் இருந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் திமுக அந்த மாதிரி ஒரு கூட்டணியை கட்டமைச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு கூட்டணி உருவானதற்கும், அந்த மாதிரி ஒரு கூட்டணி வந்து இவ்வளவு நாள் இயங்கியதற்கும் மிக முக்கியமான காரணம் வந்து பாஜக எதிர்ப்பு. பாஜகவுக்கு எதிராக நாம் வந்து கொள்கை ரீதியாக ஒரு அரசியலை செய்கிறோம், கொள்கை ரீதியாக தமிழ்நாட்டை நாங்கள் வந்து தற்காத்துறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அரசியல்ல இந்த கட்சிகள்லாம் நம்பினாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நீங்க விசிகே, அதே மாதிரி லெஃப்ட் பார்ட்டிஸ், சிபிஐ, சிபிஎம், மற்ற கட்சிகள்லாம் பாஜக எதிர்ப்புல எந்த அளவுக்கு உறுதியா இருந்தாங்களோ அதே அளவுக்கு திமுகவும் உறுதியாக இருக்கிறதா அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்ல அவங்க சமரசம் செய்து கொண்டார்கள் அப்படின்றத அவர்களுடைய பார்வையாக இருக்கிறது. இது யாரு? கூட்டணியில இருந்த வேல்முருகன் வெளியே போய் சொல்றாரு. அப்போ இது எல்லாமே வந்து இன்னைக்கு ஒரு பிரச்சனையாக இந்த திமுக அணியில உருவாகி இருக்கு அப்படின்றது வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு, பெர்செப்ஷன் வைஸ். ஓகே, நீங்க தேர்தலில் எப்பவுமே வந்து ஒரு தோற்றம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு மக்களை முடிவெடுக்க வைக்கக்கூடிய ஒரு காரணியாக அமையும். இந்த கூட்டணி உறுதியா இருக்குப்பா, இந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குப்பா அப்படின்னு ஒரு எண்ணத்தை மக்கள் மத்தியில உருவாக்கும். காங்கிரஸ் எதற்காக இவ்வளவு பிரச்சனை பண்ணும்?
இடதுசாரி கட்சிகள் ஏன் வந்து 10 மணி நேரம் கூட்டம் போட்டு அவங்களுடைய மாநில செயற்குழுவிலையும் பொதுக்குழுவிலையும் உட்கார்ந்து முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படணும்? எதுக்காக அவங்க வந்து அறிவாலய வாசலுக்கு ஒரு முறைக்கு பல முறை போய் இங்கேயும் அங்கேயும் வந்து ஓடி போய் பார்க்க வேண்டிய கட்டாயம் என்ன? விசிக தலைவர் எங்களுக்கு திருப்தி இல்லை என்றாலும் நாங்கள் வந்து ஒரு பொது நோக்கத்துக்காக இந்த தொகுதிகள் எல்லாம் நாங்க வந்து ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு எதுக்கு போறாங்க? ரெண்டாவது, மக்கள் நீதி மையம் ஆல் செட் அண்ட் டன். மக்கள் நீதி மையத்துக்கு வந்து உங்களுக்கு ஓட்டு இருக்கோ இல்லையோ, அவங்களுடைய லாஸ்ட் ப்ரூவன் ரெக்கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 நாடாளுமன்றத்தில் 0.4% ஓட்டு வாங்கினாங்க. அதே மாதிரி 21 வந்து 2.62% ஓட்டு வாங்கினாங்க. நீங்க 0.43% இருக்கக்கூடிய தேமுதிகவுக்கு 10 தொகுதிகளை கொடுக்குறீங்க. 2% ஓட்டு இருக்கக்கூடிய கட்சிக்கு கமல்ஹாசனுக்கு வந்து நீங்க என்னதான் சொன்னாலும் கமல்ஹாசன் அப்படின்ற ஒரு இமேஜ் இருக்குல்ல, ஒரு பிராண்ட் இருக்குல்ல. அப்ப அந்த கமல்ஹாசனை வந்து நீங்க உதாசீனப்படுத்துற அளவுக்கு வந்து ஏன் வந்து இங்க இவ்வளவு நெருக்கடி அப்படின்னா, நாம இந்த தேர்தலில் வந்து ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க பண்ண அந்த வியூகம் இருக்கு இல்லையா, அதுல ஏதோ ஒரு இடத்துல திமுக மிஸ்கால்குலேட் பண்ணிருச்சா அப்படின்ற அந்த கேள்வி என்பது எனக்கு எழுது. ஓகே, அல்ல அந்த மிஸ்கால்குலேஷனுக்கு விஜய் ஒரு பெரிய இம்பாக்ட கொடுத்திருக்காரு அப்படின்றத அப்படி புரிஞ்சு இல்ல, அது அப்படிதான் பாக்குறேன் நான். விஜய் பக்கம் எந்த கட்சியும் போய்விடக் கூடாது. ஓகே, டிடிவி தினகரன் ரொம்ப எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவோம் அப்படின்னு டிடிவி தினகரன் ரொம்ப வெளிப்படையா சொல்றாரு. என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்டிஏ, ஓகே, செகண்ட் சாய்ஸ் விஜயா இருந்தாரு. ஓகே, நீங்க அதிமுகவோட ஏப்ரல் மாசத்துல கூட்டணி உருவானதுக்கான காரணம் என்ன? நீங்களே இப்ப சொன்னீங்க அதிமுகவோட விஜய் பேசிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு. தெரிஞ்ச உடனே அமித்ஷாவே நேரடியாக சென்னைக்கு வந்து ஒரே நாள்ல கூட்டணியை உறுதி செய்து முடித்து விட்டு போனார். எதற்காக? என்ன காரணம்? சோ அந்த விஜயோட இம்பாக்ட் வந்து விஜயோட இருக்கு, அதிமுகல இருந்து விஜயோட இம்பாக்ட் வந்து குறைக்கணும், விஜயோட இம்பாக்ட மினிமைஸ் பண்ணணும் அப்படின்றது அந்த நோக்கமாக இருக்கிறது இந்த இரு கட்சிகளுக்கும். இப்ப நீங்க வந்து சீட் அறிவிச்சிருக்காங்களே, தொகுதிகள் அறிவிச்சிருக்காங்களே, எந்தெந்த தொகுதிகள்ல கூட்டணி கட்சிகள்லாம் நீங்க அதிமுக அறிவிச்ச தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 தொகுதிகள், 14-18 தொகுதிகள் கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 ஸ்ட்ராங் டிஎம்கே அமைச்சர்களுக்கு எதிராக கூட்டணி கட்சிகள்லாம் போட்டியிடுது. ஆமா, குறிப்பா தஞ்சாவூர் திருவாரூர் சைடுலாம் ஒதுக்கி இருக்காங்க. தஞ்சாவூர் நீங்க சக்கரபாணிக்கு எதிராக வந்து யாரு? டிஎம்சி தாமரை சின்னத்துல போட்டியிடுகின்ற டிஎம்சி வந்து அங்க போட்டியிடும் அப்படின்றாங்க. அப்பாவுக்கு எதிராக வந்து பாஜக போட்டியிடும் அப்படின்றாங்க. கேகேஎஸ்எஸ்ஆருக்கு எதிராக திருச்சி. இது எல்லாமே பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் தான் முக்கியமான ரோல் பிளே பண்றாங்க. திமுகவுக்கு இன்னைக்கு வந்து மிகவும் பின்புலமாக இருக்கக்கூடியவர்கள், தேர்தல் களத்தை களமாடக்கூடிய அமைச்சர்களை நீங்க பின் டவுன் பண்ணுமா இல்லையா? அதிமுகவுடைய வியூகம் அதுவாக இருக்க வேண்டுமா இல்லையா? இப்ப எனக்கு இதுல இருந்து வர சந்தேகம் என்னன்னா, திமுக அதிமுக கூட்டணி போட்டுட்டு விஜயோட இம்பாக்ட் மினிமைஸ் பண்றதுக்காக நாம என்ன பண்ணுவோமோ அதை செய்வோம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தோட அவங்க வந்து அணுகுறாங்களா இந்த தேர்தல் களத்தை அப்படின்னு பாக்குறோம். ஒண்ணு பங்காளி நீ வா, இல்லைன்னா நான் வரேன், அவனை உள்ள விடாத அப்படின்ற அளவுக்கு தான் வந்து இது இருக்கிறதா அப்படின்றத நமக்கு வந்து என்ன தோணுகிறது. நீங்க இன்னொரு விஷயம் நீங்க ரொம்ப கூர்ந்து கவனிச்சீங்கன்னா தெரியும், விஜய் கட்சியில உண்மையிலேயே அவருடைய 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் ஒரு சில பேர் தான் இருக்காங்க. அரசியல் பின்புலம் இல்லாதவர்கள், அரசியல் அவங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்ற அந்த கேள்விகள்லாம் வந்து இருக்கு. டிஸ்பைட் ஆல் தட், இந்த கேள்விகள்லாம் இருந்த உடனே நீங்க எல்லா சர்வேக்கள்லயும் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 15% கிராஸ் பண்றாரு. ஓகே, ஒரு 20% எங்கேயோ டச் பண்றாரு. இந்த 2 கட்சிகளுடைய ஈக்குவேஷன்ஸை வந்து ஏதோ ஒரு இடத்துல சேலஞ்ச் பண்றாரு கிரவுண்ட்ல. மக்கள் மத்தியில ஒரு புதுசா ஒரு ஆள் வரட்டுமே அப்படின்ற அந்த எண்ணத்தை உருவாக்குறார். இது நம்பிக்கை கொடுக்குதா இல்லையா அப்படின்றதா இந்த தேர்தலில் மக்கள் முடிவெடுக்க வேண்டும் அப்படின்றதா என்னுடைய பார்வையாக இருக்கிறது. ஓகே, இந்த சேஞ்ச், அதாவது திமுக அதிமுக அப்படின்ற இந்த பைபாலார் பாலிடிக்ஸ்லயே நம்ம இருக்கோம். நம்ம தெருவில் ரோட்ல ஆட்டோக்காரங்கிட்ட மற்றவர்கள்ட்ட பேசும்போது அவங்க சொல்றாங்க, இந்த வாட்டி மாத்தி போட்டு பார்ப்போம் சார் அப்படின்றாங்க. ஏங்க மாத்தி போட்டு போடணும்? அவர் என்னங்க பண்ணியிருக்காரு? இன்னும் ஒண்ணுமே பண்ணலையே, பிரச்சாரத்துக்கு கூட வரதில்லை, அவர் பனையூர்ல இருந்து வெளியே வரதில்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு. இல்ல இது வரைக்கும் நாங்க ஓட்டு போட்டவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அந்த கேள்விகள் இருக்கு இல்லையா, அது வெகுஜன மக்கள்கிட்ட அந்த ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. இது தேர்தல் பிரச்சாரங்கள்ல மற்ற விஷயங்கள்ல இன்னும் வந்து ஒரு 10-15 நாள்ல இது எப்படி மாறும், இது வலுப்பெறுமா வலுவிழக்குமா அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கணும். பட் இந்த சென்டிமெண்ட் இருக்கு. நீங்க நலத்திட்ட உதவிகளை கொடுத்திருக்கலாம்,
நலத்திட்டங்களை நிறைய அறிவிச்சிருக்கலாம், திட்டங்களை நிறைய போட்டிருக்கலாம். பட் அது எல்லாத்தையும் தாண்டி மக்கள் ஒரு முடிவை எடுத்திருக்காங்களோ, வேறு விதமான ஒரு யோசனை இருக்கிறதோ அப்படின்றது கூட நமக்கு பார்க்க முதல் தேர்தலே 15% அப்படின்றது வந்து ஒரு பிக் நம்பர், ஹியூஜ் நம்பர்ல. நீங்க அந்த 15 வந்து 20 ஆகுதுன்றாங்க பல இடத்துல, ஓகே பல இடத்துல அது 25 வருது அப்படின்றாங்க. ஓகே நீங்க அதுல இருந்து அவர் இறங்கல அப்படின்னும் போது ஏதோ ஒரு இடத்துல அந்த நம்பர்ஸ் வந்து இந்த ரெண்டு கட்சிகளையும் டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு நான் பாக்குறேன்.